ஹே ஹாய், நீங்கள் உங்களோட கோல், பேஷன், ட்ரீமை அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த வேர்ல்டில் ஒரு ரெண்டு மோஸ்ட் டேஞ்சரஸ், அதுக்கப்புறமா உங்களோட டைமு எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுற மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குது. இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் பண்ணாமல் கண்ட்ரோல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட கோலை அச்சீவே பண்ண முடியாது. நீங்கள் எப்போ இந்த ரெண்டு விஷயத்தை மாஸ்டர் பண்ணுறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னா தான் உங்களோட கோலை உங்களால் அச்சீவே பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த ரெண்டு விஷயத்தை மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, நீங்கள் உங்களோட லைஃப்பில் உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோல நான் சொல்ல போறத நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க, மாஸ்டர் பண்ணுங்க. கண்டிப்பா யூ வில் ஹிட் a success. ஸோ அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. யூ வில் ஹிட் a success. நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. நீங்க இந்த சேனலுக்கு நியூவா இருந்தீங்க, இந்த வீடியோ முடிஞ்சதோட அப்படியே கையோட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. The first most dangerous thing, உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு இது உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட் பண்ணுது. அதாவது பான், மாஸ்டர்பேஷன், 18+ கண்டென்ட். இந்த ஒரு விஷயம் தான் உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணாம இருக்கிறதுக்கு உங்களோட லைஃப்ல ரொம்ப பெரிய இம்பாக்ட். ஏன் அப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் பசங்க பொண்ணுங்கள்லாம் கிடையாது, எல்லாருமே மோஸ்ட்லி அடிக்டட் டு திஸ் பான். இந்த ஒரு விஷயத்துக்கே நிறைய பேர் இப்போ அடிக்டா இருக்காங்க. இதுல பசங்க ரொம்பவே அதிகம். ஏன்னு பார்த்தா நிறைய பேர் உங்களால் பான் பார்க்காம மாஸ்டர்பேட் பண்ணாமல் தூங்க கூட முடியாது. அந்த மாதிரிலாம் அடிக்ஷனில் இருக்கீங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு அத்தனை டைம் மாஸ்டர்பேட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் இந்த ஒரு லைஃப் இதில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கோல்னு ஒன்று உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஏன்னா இதுக்கே நீங்கள் உங்களோட டைம் எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆகும். ஸோ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட கோல் கண்டிப்பாக உங்களால் அச்சீவே பண்ண முடியாது. உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு லைஃப்பில் எந்த ஒரு இம்பாக்ட்டுமே பண்ண மாட்டீங்க பாசிட்டிவாக. இதை கண்டிப்பாக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் நார்மல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நீங்கள் ஒரு என்னோட சேனலை கூட நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. இந்த சேனலுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி 2+ இயர்ஸ் ஆகுது. ஆனால் இப்போ தான் 900 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கேன். ஆனால் இதே மாதிரி நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் நான் ஒரு 18+ கண்டென்ட் பேஜ் ஓப்பன் பண்ணேன்னா எனக்கு 2 டேஸ்லேயே நான் ஒரு மினிமம் ஒரு 4-5 போஸ்ட் போட்டாலே போதும் 10K ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அவ்வளோ டிமாண்டு இந்த ஒரு பேஜுக்கு. கண்டிப்பாக நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, 2 நாள் தான் இருக்கும் அந்த பேஜில் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பசங்க ரொம்பவே அடிக்ஷனாக இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தினால உங்களுக்கு எந்த ஒரு யூஸுமே கிடையாது, எந்த ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட்டுமே லைஃப்பில் கிடையாது. இது கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். நம்ம பார்க்குறது எல்லாமே வேஸ்ட்டு தான். நமக்கு ஃப்யூச்சர் இருக்குது. நம்ம இந்த இப்போ பார்க்குறது ஜஸ்ட் ஒரு ப்ளஷர். இது ரொம்பவே வேஸ்ட்டு தான். இதனால கண்டிப்பாக வேறு எதுலையாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதனால் நீங்கள் பான் பார்க்கறதுனால, மாஸ்டர்பேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு லைஃப்பில் எந்த ஒரு பயனுமே வராது, எந்த ஒரு இடத்துலையுமே. ஸோ ஒரு விஷயம், நீங்கள் பான் பார்க்குறத அதுக்கப்புறம் மாஸ்டர்பேட் பண்ணுறத ஸ்டாப் பண்ணுங்கள். இதில் எந்த ஒரு பயனுமே இல்லைன்னு உங்கள் மைண்டில் ஏற்றிக்கோங்க. உங்களோட கோலை நீங்கள் அட்டைன் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெப் சீரிஸ், டிவி ஷோஸ், அதுக்கப்புறமா அந்த சீரீஸ் எல்லாமே நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே உங்களோட கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுலேருந்து ஸ்டாப் பண்ணுது. ஏன்னா உங்களோட டைமை இதுவே கன்சியூம் பண்ணும்போது எப்படிங்க உங்களோட டைம் மற்றதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியும், மற்ற கோலில் நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கணும். அதாவது நீங்கள் இப்போ காலேஜ் போகிறீங்க, இல்லை ஆஃபீஸ் போகிறீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு எனக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் சீரீஸ் பார்ப்பீங்க. அந்த டைமை தான் நீங்கள் வேஸ்ட் தான் பண்ணுறீங்க. ஏன்னா சீரீஸ் பார்க்கறதுனால மேபி நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ளூவன்சி இங்கிலீஷை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி நம்ம எல்லாருமே ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுலேருந்து நமக்கு எந்த ஒரு லெசனுமே நம்ம கற்றுக்காத போது இது நம்ம பார்க்குறதே நமக்கு ரொம்பவே வேஸ்ட் தான். ஏன்னா நம்மளோட லைஃப்பில் ஏதாச்சும் நம்ம ஒரு விஷயம் பண்ணால் அது நமக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருந்து நம்ம பண்ணோன்னா ஓகே. பட் நம்ம அந்த பாசிட்டிவ் இம்பாக்டே இருக்காது, அதனால எந்த ஒரு பயனுமே இல்லைன்னா நம்ம அந்த விஷயத்தை பண்ணாமல் இருக்கிறது தான் பெஸ்ட்டு. நான் இப்பவுமே சொல்கிறேன், நான் அவ்வளோவா சீரீஸ் பார்க்க மாட்டேன். நான் எந்த ஒரு சீரீஸுமே பார்த்ததும் இல்லை. நான் மோஸ்ட்லி ஏதோ 1-2 தான் பார்த்துருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம அந்த சீரீஸ் பார்க்குற டைத்தில் நம்ம ஏதாச்சும் ஒன்று யூஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளோட மைண்ட் செட்டை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவாக பண்ணுவீங்கன்னா. நீங்கள் இப்போ சீரீஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த காலேஜ் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஆஃபீஸ் போயிட்டு இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா
உங்களோட லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு உங்களால் மாற்றவே முடியாது. அதுக்கு பதில் அந்த டயத்தை நீங்கள் யோசிங்க. ஏதாச்சும் ஒரு சைடு ஹஸ்டலில் வந்து உங்களோட டைமை யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சைடு ஹஸ்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸும் சைடு ஹஸ்டலும் சேர்த்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட சைடு ஹஸ்டல் ஒன் டே வந்து இம்ப்ரூவ் ஆகும்போது நீங்கள் ஆஃபீஸை கூட கிட் பண்ணிட்டு அதில் அதிகமாக ஏர்ன் பண்ணுவீங்க. ஸோ உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும், உங்களோட கோலுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் உங்களோட டைமை வந்து நீங்கள் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த சீரீஸ்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து எங்கேயுமே வந்து யாருமே வந்து நீங்கள் எத்தனை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் லைஃப்பில் நீங்கள் வந்து இப்பயும் வந்து ஒரு 25 இயர்ஸ் ஆகும்போதெல்லாம் வந்து உங்களை வந்து நீங்கள் எத்தனை சீரீஸ் பார்த்துருக்கீங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க. அதனால வந்து இந்த சீரீஸ் பார்க்குறது, அதுக்கப்புறம் இந்த டிவி ஷோஸ் பார்க்குறது, இந்த ஃபன்னு என்டர்டெயின்மெண்ட்டை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்லாம் இல்லாமல் இல்லை, நம்ம வச்சுக்கலாம். பட் அதையே ஃபுல்லாக வச்சுக்காமல் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கோலில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம வந்து கோலை அச்சீவ் பண்ணணும். கோலை அச்சீவ் பண்ணிங்கனாலே உங்களோட கெத்து வேற லெவலில் மாறணுமே. நீங்கள் வந்து ரொம்பவே உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண வைப்பீங்க. அதனால அவங்கள மனசில் நினச்சிட்டு நீங்கள் வந்து உங்கள் கோலில் ஒர்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இதோட நான் வந்து இந்த வீடியோ முடிச்சிருக்கேன். இந்த வீடியோ மெயினாக எடுத்துகிட்டு வந்ததே இதை வந்து நான் கண் கூட பார்க்குற இந்த 2 விஷயமே வந்து நம்மளோட கோலை நம்ம வந்து அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஸ்டாப் பண்ணுது. அதனால தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பட் இது 2 விஷயத்தை நான் வந்து மாஸ்டர் பண்ணிட்டேன், கண்ட்ரோல் பண்ணிட்டேன்னா நீங்கள் வந்து உடனே வந்து என் கோலை நான் அச்சீவ் பண்ணுவேன்னு கேட்டால் நோ. அந்த டைமை நீங்கள் வந்து மாஸ்டர் பண்ணிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த டைம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பயங்கரமான டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கறது, உங்களோட கோலுக்கு வந்து தேவைப்படுறதுல வந்து உங்களோட டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. ஷோர் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் சக்ஸஸ் அச்சீவ் பண்ணணும். நானும் வந்து உங்கள் கூட வந்து சப்போர்ட்டிவாக நீங்கள் வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் வீடியோஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா கமான் மேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ், பை. விஜய்.